ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 6 இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸும் இந்த டாபிக் ரிலேட்டடானது என்னதுன்றதை வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கூல் புக்கில் உள்ளது அங்கத்தினர், அதுக்கான தமிழ் சொல் என்ன? உறுப்பினர். அடுத்தது அதிகாரி, அதுக்கான தமிழ் சொல் அலுவலர். அதிபர், அதுக்கான தமிழ் சொல் தலைவர். அந்நியர் அப்படின்னா அயலார். அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு. அபூர்வம் புதுமை. அலங்காரம் ஒப்பனை. அனுமதினா இசைவு. ஆபத்து அதோடைய தமிழ் சொல் என்னது? இடர். ஆராதனை அதோடைய தமிழ் சொல் வழிபாடு. ஆசீர்வாதம் அதோடைய தமிழ் சொல் வாழ்த்து. லஞ்சம் அதோடைய தமிழ் சொல் கையூட்டு. லாபம் அதோடைய தமிழ் சொல் வருவாய். உத்தரவு அதோடைய தமிழ் சொல் ஆணை. உத்தியோகம் அதோடைய தமிழ் சொல் பணி. உபயோகம் அதோடைய தமிழ் சொல் பயன். கிராமம் அப்படின்னா சிற்றூர். குமாரன்னா மகன். சாவி அதோடைய தமிழ் சொல் திறவுகோல். நஷ்டம் தமிழ் சொல் இழப்பு. நாஸ்டா சிற்றுண்டி. பாக்கி நிலுவை. கஜானா அதுக்குள்ள தமிழ் சொல் கருவூலம். விஞ்ஞானம் அதுக்கான தமிழ் சொல் அறிவியல். அடுத்து ஜனங்கள் அதோடைய தமிழ் சொல் மக்கள். நிபுணர் அதோடைய தமிழ் சொல் வல்லுனர். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை. டீ ஸ்டால்னா தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம். அடுத்தது பாருங்கள், இதில் பேருந்து நிறுத்தம்னு சொல்லலாம், பேருந்து நிலையம்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டு அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நிருபர் செய்தியாளர். வாசகர் படிப்பவர். பத்திரிகை இதழ். ஆச்சரியம் வியப்பு. விஞ்ஞானம்னா அறிவியல். சித்திரம் அப்படின்னா அதோடைய தமிழ் சொல் ஓவியம். சந்ததினா வழித்தோன்றல். உத்தேசம் அதோடைய தமிழ் சொல் என்ன? கருதுகை. அபிவிருத்தி அதோடைய தமிழ் சொல் மிகு வளர்ச்சி. தேசம் அதோடைய தமிழ் சொல் நாடு. விமர்சனம் திறனாய்வு. சுதந்திரம் விடுதலை. பரிவாரங்கள் அதோடைய தமிழ் சொல் உறவினர்கள். வசூல் அதோடைய தமிழ் சொல் தண்டல். ஜாமீன் அதோடைய தமிழ் சொல் பிணை. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வசூல் தண்டல் ஜாமீன் பிணை அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுறது. தீர்மானம் அதோடைய தமிழ் சொல் முடிவு. அடுத்து பாருங்கள், சமஸ்தானம் அரசு. முக்கியஸ்தர் அப்படின்னா தமிழில் முதன்மையானவர். சினிமா தேட்டர் அப்படின்னா அது திரையரங்கம். சினிமாவில் என்னது? திரை வச்சு தானே படம் காமிப்பாங்க, அப்போ திரையரங்கம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து ப்ளஸர் கார் அப்படின்னா என்னது? மகிழுந்து. ஏரோப்ளேன் வானூர்தி. இலாகா அப்படின்னா துறை. அப்பாயிண்ட் பண்ணுறதுனா எனது பணி அமர்த்துறது. பிரதானம்னா தமிழ் சொல் முதன்மை. விஞ்ஞானம் அதோடைய தமிழ் சொல் அறிவியல். பஸ்ஸு அதோடைய தமிழ் சொல் பேருந்து. அடுத்து ரயில்னா தொடர்வண்டி. கஜானா கருவூலம். உத்தியோகஸ்தர் அதோடைய தமிழ் சொல் என்னது? அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல்பொருள் அங்காடி. அடுத்து பாருங்கள், இதுவும் ஸ்கூல் புக்கில் உள்ளதான். கோல்டு பிஸ்கெட் அதோடைய தமிழ் சொல் என்னது? தங்கக்கட்டி. கோல்டுனா தங்கம், ஸோ தங்கக்கட்டி.
ஈக்குவலாக அப்படின்னா என்னது சமமாக. வெயிட் அப்படின்னா என்னது எடை. எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. பட் அப்படின்னா என்னது ஆனால். இந்த பட் அப்படின்றது என்னது பியூடி பட் இருக்கு இல்லையா, அதோட தமிழ் சொல் என்னது ஆனால். ரிப்பீட் ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா என்னது மறுபடியும் பண்ணுறது, அப்போ மறுபடி. ஆன்சர்னால் என்னது விடை. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா என்னது எல்லாம் நன்மைக்கே. அடுத்து பாருங்கள், சில ஊர் பெயர்கள் கடவுள் பெயர்கள்லாம் வந்து வடமொழியில் மாறியிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 12th புக்கில் உள்ளது. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், திருமுதுகுன்றம் பழமலை விருதாச்சலம், அங்கேயர்கண்ணினா மீனாட்சி, அறம் வளர்த்தவள் தர்ம சர்வத்தினி, எரிசின கொற்றவைனாலே துர்க்கை, ஸோ ரௌத்திர துர்க்கை, ஐயாரப்பர் ஐயாறு அப்போ என்னது 5 அப்படின்னாலே பஞ்சம், அப்போ பஞ்ச நதீஸ்வரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. குடமுக்கு கும்பகோணம், வால்நெடுங்கண்ணினா கட்கநேத்ரி, செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபுரீச்சுவர், நீல்நெடுங்கண்ணி விசாலாட்சி, யாழினும் நன்மொழியாள் அப்படின்னா வீணா மதுர பாஷினி, தேன்மொழிப்பாவை மதுரவசனி. மதுரையில் உள்ளவங்க தேன் மாதிரி பேசுவாங்க மொழி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வேணாம். அடுத்தது பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர். ஸோ இதெல்லாம் தமிழ் சொற்கள். அடுத்தது இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் பாருங்கள். அன்னம் அப்படின்னா சோறு, அனுபவம் அப்படின்னா பட்டறிவு இல்லைன்னா பாடு, ஆதாரம் அடிப்படை துணை, ஆரம்பி அப்படின்னா தொடங்கு, ஆனந்தம் மகிழ்ச்சி, உத்தரவு ஆணை, உதாரணம் அப்படின்னா என்னது எடுத்துக்காட்டு இல்லைன்னா சான்றுன்னு சொல்லலாம். அடுத்து உதார அப்படின்னா என்னது உதவி மனப்பான்மை, உபயோகம் பயனாக இருக்கிறது, உபயோகமாக இருக்கிறதுனா என்னது பயனாக இருக்கிறது, கம்பீரம் அப்படின்னா பெருமிதம், கடாட்சம் அப்படின்னா கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம். கடாட்சம்னா என்ன, கடைக்கண் பார்வை. கடவுளுடைய கடாட்சம் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க இல்லையா, கவனிச்சிருப்பீங்க பேசுகிறத. ஸோ அப்படின்னா என்னது கடைக்கண் பார்வை. கல்யாணம் அப்படின்னா திருமணம், கிராமம் சிற்றூர், கௌரவம் அப்படின்னா மதிப்பு, சக்கரம் அப்படின்னா வட்டை, சந்தர்ப்பம் அப்படின்னா வாய்ப்பு, சம்பந்தம் அதோடைய தமிழ் சொல் தொடர்பு, சாசனம் அப்படின்னா ஆவணம், அது தூரம் தொலைவு, பரம்பரை மரபு, பாக்கியம் அப்படின்னா பேரு, பிரபு அப்படின்னா செல்வர், பிரதி அப்படின்னா படி, பிரயாணம் மேற்கொள்கிறதுனா எனது பயணம் போகிறது, புண்ணியம் அப்படின்னா நற்பயன், தமிழ் சொல் நற்பயன், மானியம் வழங்குறதுனா உதவித்தொகை வழங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதவித்தொகை, வாடகை அப்படின்னா குடிக்கூலி, நம்ம அங்கே குடியிருக்கிறதுக்கு கூலி கொடுக்குறோம், அதான் குடிக்கூலி, விசாரி அப்படின்னா விசாவு, வித்துவான் புலவர், வேகம் அதோடைய தமிழ் சொல் விரைவு, ஸ்தலம் அப்படின்னா இடம், ஸ்தலம்னா என்னது இடம், சமஸ்தானம்னா ஆட்சி பகுதி, ஜீவனாலே எனது வாழ்க்கை, ஜீவனம்னா எனது வாழ்க்கை. அடுத்தது இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பஞ்சாங்கம் ஐந்திரம், சந்தா அப்படின்னா உறுப்பினர் கட்டணம், இலாக்கான்னா துறை, பண்டிகை அப்படின்னா திருவிழா, கேணி அப்படின்னா கிணறு, அச்சன் அப்படின்னா தந்தை, ஆய் அப்படின்னா தாய், மகசூல் அப்படின்னா விளைச்சல், வாடிக்கை அப்படின்னா வழக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அல்வா அப்படின்னா அதுக்கு தமிழில் என்னது இனிப்பு களி, பாலி அப்படின்னா சிறுகுளம், ஏராளம் அப்படின்னா மிகுதி, வாய்தா அப்படின்னா என்னது நிலவரி, குசினி அப்படின்னா என்னது சமையல் அறை,
பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு. பட்சின்னா பறவை. சங்கதி செய்தி. விவாகம் திருமணம். பட்டாளம் படைப்பிரிவு. சன்னல் காளதர். சன்னல்னா காளதர். உற்சாகம் ஊக்கம். அந்நியர் அயலார். கவனம் கருத்து. ஜாதகம் ஜாதகம் எப்போ எழுதுவாங்க? நம்ம பிறந்த பிறகு தானே, அப்போ பிறப்பியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மன்னித்துக்கொள்னா பொறுத்துக்கொள். அபிகம் குடமுழுக்கு நீராட்டு. அர்த்தம் அப்படின்னா பொருள். கோபம் சினம். விரதம்னா நோன்பு. சங்கம் அப்படின்னா மஞ்சம், அதோடைய தமிழ் சொல். சந்தேகம் அப்படின்னா ஐயம். போதனை கற்பிக்கிறது. போதனை பண்ணுறதுனா அது வள்ளலாரின் போதனைகள் அப்படின்னு படிச்சுப்பாங்க. அப்படின்னா என்னது? கற்பிக்கிறது. அப்போ கற்பித்தல். மராமத்து இலாகா. மராமத்து இலாகான்னா என்னது? பொதுப்பணித்துறை. இலாகான்னா துறை. ஆல்ரெடி அதில் பார்த்தோம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதில். மராமத்து இலாகா அப்படின்னா என்னது? பொதுப்பணித்துறை. வினாடி நொடி. ஜாக்கிரதை அப்படின்னா என்னது? விழிப்பு. பைசல் செய். பைசல் செய் அப்படின்னா என்னது? தீர்த்து வைக்கிறது. அடுத்து ஜில்லா மாவட்டம். சர்க்கார் சமஸ்தானம். சமஸ்தானம்னா என்ன பார்த்தோம்? ஆட்சி பகுதின்னு பார்த்தோம் இல்லையா? சர்க்கார் சமஸ்தானம்னா அரசுடைய ஆட்சி பகுதி. சர்க்கார்னா அரசு. பந்துமித்திரர்னா சுற்றமும் நட்பும். பந்தமித்திரர்லேயே பாருங்கள் பந்தம்னு வருது இல்லையா? பந்தம்னாலே என்னது? நம்மளுடைய சுற்றமும் நட்பும். அப்போ பந்தம் அப்படின்னு வந்தாலே என்னது? நம்மளுடைய சுற்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடி அப்படின்னா கூட்டம். ஆஸ்தி சொத்து. வேதம் அப்படின்னா மறை. அதில் எந்த அறை அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. தீபம் அப்படின்னா விளக்கு. வியம் அப்படின்னா வியம் அப்படின்றது வந்து விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம்னா என்னது? தமிழ் சொல்லப்போ அதுக்கு செய்தி. அப்போ வியம்னு வந்துட்டாலே அதை விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ செய்தி, அவ்வளோதான். அடுத்து சிபாரிசு. சிபாரிசு பண்ணுறதுன்னா என்னது? பரிந்துரை பண்ணுறது. ஜாபின்னா பிணை. அபாயம் பேரிடர். ஆயுள் ஆயல் அல்ல. ஆயுள்னா ஆயுள்னா வாழ்நாள். கர்வம் செருக்கு. கைதினா சிறையாளி. ரத்து பண்ணுறது அப்படின்னா என்னது? நீக்கிறது. நாடா அப்படின்னா காலை உணவு சிற்றுண்டி. அமலுக்கு வருது அப்படின்னா என்னது? நடைமுறைக்கு வருகிறது இல்லையா? அதான். உபன்யாசம். உபன்யாசம்னா என்ன? சமய சொற்பொழிவு. சம்பிரதாயம் அப்படின்னா மரபு. லட்சணம். லட்சணமாக இருக்காவா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னது? அழகு. தாலுகா ஆஃபீஸ். தாலுகா ஆஃபீஸ்னால் வட்டாட்சியர். ஆர்டிஓனா கோட்டாட்சியர். கலெக்டர்னா மாவட்ட ஆட்சியர். நல்லா பார்த்துக்கோங்க. உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. யதார்த்தம். யதார்த்தமாக பேசுகிறது அப்படின்னா என்னது? இயல்பாக பேசுகிறது அப்படிம்போம். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. கிரீடம் மணிமுடி. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். பிரதானம் முக்கியம்னா முதன்மை. உத்தியோகஸ்தர் அதிகாரி அப்படின்னா அலுவலர். ஜமுக்காலம் அப்படின்னா விரிப்பு. ஜமீன் நிலபுலம். மாலுமி நாவாயோட்டி. பஜார் அப்படின்னா கடைத்தெரு. மைதானம் திறந்த வெளித்திடல். காகிதம் தாள். கில்லாடி அப்படின்னா கொடியோன். அபாண்டம். அபாண்டமாக பழி சொல்லாத அப்படிம்பாங்க இல்லையா? அப்படின்னா என்னது? வீண் பழிக்கூற்று. அட்டவணை பொருட்குறிப்பு பட்டியல். பேட்டை புறநகர். தகவல் செய்தி. வக்கீல் வழக்கறிஞர். பாக்கி. பாக்கி இருக்கிறதுனா அது நிலுவையில் இருக்கிறது. மக்கர் இடைஞ்சல். மாமூல் படையபடி. மிட்டாய் தீங்கட்டி. அலமாரி நெடும்பேழை. கிராம்பு லவங்கம். சாவி திறவுகோல். ஜன்னல் பலகனி. மேஸ்திரி தலைமை தொழிலன். பலே அப்படின்னா என்னது? நன்று. பேட்டி. பேட்டி எடுக்கிறதுனா என்னது? நேர்காணல். பைசா அப்படின்னா காசு. அசல் முதல். கச்சேரி அப்படின்னா அரங்கம். குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். கைது தலை. கூ அப்படின்னா மகிழ்ச்சி.
அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. ஆனந்தம் மகிழ்ச்சி. தினசரி அப்படின்னா அது டெய்லி, அப்போ நாள்தோறும். தைரியம் துணிவு. பூஜை வழிபாடு. ட்ரேடர் அப்படின்னா வணிகர். ஆபத்து அல்லல். அல்லல் இல்லைன்னா துன்பம். தமிழ் சொல்லுங்கன்னா துன்பமும் வரலாம், அல்லலும் வரலாம். ஆமோதி வழிமொழி. இந்திரன்னா வேந்தன். இஷ்டம் விருப்பம். உத்தேசம் மதிப்பு. உற்சாகம் அப்படின்னா ஊக்கமாக இருக்கிறது. உற்சவம் கோயில் உற்சவம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா அது திருவிழா. உஷ்ணம் அப்படின்னா வெப்பம். கஷ்டம் துன்பம். கசாயம் கருக்கு. கிரீடம் முடி. கிரகப்பிரவேசம் இங்கே சாவரணம். கிரகப்பிரவேசம். புதுவீடு புகழ். சக்கரவர்த்தி மாவேந்தன். சக்தி ஆற்றல். சகுனம் குறி. சகோதரர் உடன்பிறப்பு. சங்கடம் இடர்பாடு. சங்கீதம் இசை. சப்தம் ஓசை. சந்திரன் நிலா. சந்தேகம் ஐயம். சந்நியாசி துறவி. சம்பூரணம் முழுநிலா. சமாச்சாரம் செய்தி. சரணம் அப்படின்னா அடைக்கலம். சாதாரணம் பொதுவகை. சிநேகிதம் நட்பு. சீக்கிரம் சுருக்கு. சுபாவம் இயல்பு. சுரணை உணர்ச்சி. அஷ்டம் அப்படின்னா 8. கோட்டி அப்படின்னா கோடி. நௌகு நாவாய். மனஸ் அப்படின்னா மனது, நம்மளுடைய மனது. வர்ணம் அப்படின்னா வண்ணம். அம்மா அப்படின்னா அம்மை. ஆமாத்திய அப்படின்னா அமைச்சன். ரங்க அப்படின்னா ரங்கம். ஹரா அப்படின்னா ஆரம். லோக அப்படின்னா உலகம். இந்த லோகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா உலகம். கந்தானா கந்தை. கால அப்படின்னா காலம். கோஷ்டனா கோட்டம். சங்க அப்படின்னா சங்கம். ஜட அப்படின்னா சடம். சதுர் சடை. சர்க்கரா அப்படின்னா சர்க்கரை. ஜீரக அப்படின்னா சீரகம். தண்ட அப்படின்னா தண்டம். தாக தாகம். தாடிகா அப்படின்னா தாடி. நாகரிக அப்படின்னா நாகரிகம். நாடக அப்படின்னா நாடகம். பட்டண அப்படின்னா பட்டணம். பண்டித பண்டிதன். பாண்டிய பாண்டியன். பிண்ட அப்படின்னா பிண்டம். மாசனா மாதம். பிளைவுட் ஷாப் அப்படின்னா பலகை கடை. ஷூ மார்ட் அப்படின்னா ஷூனா இது காலனி, ஸோ காலனியகம். ரைஸ் மண்டி அப்படின்னா அரிசி மண்டி. மியூசிக்கல்ஸ் அப்படின்னா இசையகம். ஆயில் ஸ்டோர்ஸ் எண்ணெய் அங்காடி. ட்ரேடர் வணிகம். கெமிக்கல்னால் வேதிப்பொருள். நாமம் நெடும்பட்டை. நாசினா மூக்கு. அனாவசியம்னா தேவையில்லை. அது போக ஸ்கூல் புக்கில் உள்ளது, இதையும் பார்த்துக்கோங்க. அணையம் அதோடைய தமிழ் சொல் என்னது, நிறைவானது. எச்சவுந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன். கீழத்தார் அப்படின்னா புன்செய்யின் ஒரு பகுதி. கெராமுனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். கொடை வாங்கல்னா கொடுக்கல் வாங்கல். திருணை அப்படின்னா திண்ணை. தகஞ்சத அப்படின்னா முடிந்ததை. பிஞ்சைனா புன்செய். ரோசி உரசுதல். மாந்தக்கமாக அப்படின்னா இணக்கமாக. விதைப்பட்டி விதைப்பட்டி. வெள்ளங்காட்டி விடியற்காலை. வெள்ளங்காட்டி எந்திரிச்சிட்டா அப்படிம்பாங்கள்ல, அப்படின்னால விடிய காலை எந்திரிச்சிட்டா. வேண்டார வேண்டாத. திருகை அப்படின்னா மாவு அரைக்கக்கூடிய கல். குறுக்கம்னா சிறிய நிலப்பரப்பு. கடகம்னா ஓலைப்பெட்டி. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு நான் 2 இது கொடுத்துருக்கேன். ஆமோதி வசூல். இந்த 2 இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோ